இலங்கையின் கலைத்துறைக்கு மற்றொரு பரிமாணத்தை ஏற்படுத்தும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச கலையரங்கு இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி தலைமையில் இந்த வைபவம் நடைபெற்றது. சர்வதேச தரத்திற்கேற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச கலையரங்கு இன்று மாலை 6 மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டது. நினைவு படிகத்தினை இதன் பொது ஜனாதிபதி திரை நீக்கம் செய்து வைத்தார். வரலாற்று சிறப்புமிக்க புலனறுவை தாமரை குளத்தை ஒத்த வடிவில் சீன அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் இந்த கலையரங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிர்மாண பணிகளுக்காக 3 பில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சீன அரசாங்கத்தின் ஆலோசனை குழுவின் உபத்தலைவி ஷென் மீன் கே உள்ளிட்ட வெளிநாட்டு உள்நாட்டு பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். உயர்நவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த கலையரங்கின் பிரதான கேட்போர் கூடத்தில் 1288 ஆசனங்கள் உள்ளன. உள்ளக அரங்கு, பயிற்சி நிலையம் மற்றும் நூலகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை கொண்டதாக இந்த கலையரங்க கட்டட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. Devoted themselves to concerted efforts in the construction of this theatre. It is one of the largest. முதல் செய்தி. Sri Lanka Telecom. ஒரே தேசம், ஒரே குரல். தற்காலத்தில் நம்ப முடியாத சலுகைகளோடு SLT டிஸ்போஸ் கனெக்ஷன் அனைத்து புதிய பிராட்பேண்ட் இணைப்புகளோடும் 4-port வைஃபை ரவுட்டர் ஒன்று 1990 ரூபாவுக்கு. மெகாலைன் வாடிக்கையாளர்களுக்கு பியூடிவி ஆரம்ப கட்டணத்தில் 50% கழிவு. சிட்டிலிங் இணைப்புகளுக்கு 20% கழிவு. மெகாலைன் இணைப்புகளுடன் அழகிய குடை ஒன்று. விரையுங்கள், இன்றே பிரதேச டெலிகாம் காரியாலயத்திற்கு அல்லது டெலிஷாப்பிற்கு வாருங்கள். ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம், ஒரே குரல். தடைப்பட்டிருந்த மரக்கறி மற்றும் பழவகை விநியோக நடவடிக்கை மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளது. மரக்கறி மற்றும் பழவகைகளை கொண்டு செல்வதற்கு பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்த வேண்டியதை கட்டாயமாக்கும் சட்டத்தை செயற்படுத்துவதற்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டதை அடுத்து சந்தை நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியுள்ளன. அரசாங்கத்தின் புதிய தீர்மானம் காரணமாக சந்தைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கண்காணிப்பதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு இன்று அதிகாலை கொழும்பு மேனிங் சந்தைக்கு விஜயம் செய்தது. மரக்கறிகள் மொத்த விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு வரப்படுவதை இதன் போது அம்மால் அவதானிக்க முடிந்தது. சாதாரணமாக நாளொன்றுக்கு சுமார் 150 லாரிகள் மேனிங் சந்தைக்கு வரும். இருப்பினும் இன்று 40 தொடக்கம் 50 லாரிகளே வந்தன. மரக்கறிகள் கிடைக்கும் அளவில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக விலைகள் சற்று அதிகரித்து காணப்பட்டதாக காமினி ஹந்துன்கே கூறினார். நாளைய தினம் மேனிங் சந்தை நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக நடவடிக்கைகளும் இன்று வழமைக்கு திரும்பியிருந்தது. மூன்று தினங்களுக்கு பின்பு இன்று மரக்கறி மற்றும் பழ வகைகள் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக நடவடிக்கைகளும் ஆரம்பமாகின. நேற்றைய தீர்மானத்தின் பின்னர் விவசாய நடவடிக்கைகளும் வழமைக்கு திரும்பியுள்ளன. இருப்பினும் அறுவடை செய்யாத பழுதடைந்த பயிர்கள் தொடர்பில் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து மரக்கறி மற்றும் பழ வகைகளை பிளாஸ்டிக் கூடைகளில் கொண்டு செல்வது கட்டாயமாக்கப்பட்டது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமைக்கமைய மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்லும் போது உரிய முறையை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள், விநியோகஸ்தர்கள் மற்றும் விவசாயிகள் கடந்த 3 தினங்களாக எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி கமநல சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடினார். இதன் போது எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடப்பட்டது. சில மரக்கறி மற்றும் பழவகைகளை இந்த பிளாஸ்டிக் கூடைகளில் கொண்டு வர வேண்டிய அவசியம் 100% இல்லை என்பது ஒரு விடயம். எனினும் புடலங்காய் மற்றும் தக்காளி, கரிமிளகாய் போன்றவற்றுக்கு பிளாஸ்டிக் கூடை தேவைப்படுகின்றது. அது தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சில மரக்கறி வகைகள் அந்த விதிமுறையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. குறுங்கால, இடைக்கால, நீண்டகால அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் தொடர்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தொடரும் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட 10 சட்ட கல்லூரி மாணவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் பிரதமர் நீதியரசர் ஷிராணி பண்டார்நாயக்க முன்னிலையில் சட்டத்தரணிகளாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர்.
நாமல் ராஜபக்ச 2010 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 1,57,000 விருப்பு வாக்குகளை பெற்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்தார். சட்டக்கல்லூரியில் தனது சட்டப்படிப்பை பூர்த்தி செய்த அவர் இன்று முற்பகல் சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அவரது பாரியார் ஷிராந்தி ராஜபக்ச, சபாநாயகர் சமல் ராஜபக்ச, அமைச்சர் பசில் ராஜபக்ச, பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபி ராஜபக்ச உள்ளிட்ட குடும்ப அங்கத்தவர்கள், அமைச்சர்கள் இன்றைய சத்தியப்பிரமாண வைபவத்தில் கலந்து கொண்டனர். உள்ளூர் பொருளாதாரத்தில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மிதக்கும் பணவீக்கம், அடிப்படை பணவீக்கம் ஆகியன குறைந்துள்ளன. கடந்த சில வாரங்களில் உள்ளூர் நிதிச் சந்தையில் மேலதிக திரவ மட்டம் குறைவடைந்து குறுகிய கால சந்தை வட்டி வீதம் அதிகரித்தமையும் இதற்கான காரணம் என்று இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாண்டு வணிக வங்கிகளின் மூலம் தனியார் துறையினருக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் உச்சமட்டம் மேலும் நீடித்துள்ளது. திரைசேரி உண்டியல்கள் மற்றும் திரைசேரி முறிகள் வெளிநாட்டு முதலீடுகளுக்காக தற்போது நிலவும் வரையறைகளை அதிகரிப்பதன் மூலம் சாதக நிலை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செயல்திறன் மிக்க மக்கள் சேவையை வழங்குவதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் வசதிகள் அதிகரிக்கப்பட உள்ளன. 163 புதிய பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கென 163 புதிய பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அமைச்சரவை ஒதுக்கீட்டு குழுவின் பரிந்துரைக்கு அமைய 54 ஆசனங்களை கொண்ட பஸ் வண்டிகள் கொள்வனவு செய்யப்படும். பொழுதுபோக்கு பூங்காவுடன் இணைந்த பல் செயற்பாட்டு கோபுரம் ஒன்று கொழும்பில் நிர்மாணிக்கப்பட உள்ளது. 50 தொலைக்காட்சி நிறுவனங்கள், 10 தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் நிறுவனங்கள் மற்றும் 50 வானொலி சேவைகளுக்கு இதன் மூலம் வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 350 மீட்டர் உயரமாக நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த கோபுரத்திற்கு தாமரை கோபுர திட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கென ஜெர்மன் 11 மில்லியன் யூரோவை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது. இதன் கீழ் கிளிநொச்சி தொழிற்பயிற்சி மத்திய நிலையத்தை நிர்மாணித்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. 45 மில்லியன் பவுண்ட் பிரித்தானிய நிதியுதவியின் கீழ் நாடு பூராகவும் 141 பாலங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. அண்மையில் அபிவிருத்தி செய்யப்பட்ட வீதிகளில் பாலங்களை நிர்மாணிப்பதற்கென இதன்போது முன்னுரிமை வழங்கப்படும். இதேவழி ருவான்வெல்லையிலிருந்து கரவநல்ல வரையிலான வீதியின் 29 கிலோமீட்டர் வீதி கான்கிரீட் இடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. 2472 மில்லியன் ரூபாய் இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப புரிந்துணர்வு திட்டத்தின் கீழ் சீனாவிலிருந்து 100 மில்லியன் யுவான் நிதியை பெற்றுக் கொள்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. தங்குமிட விசாக்களை பெற்று இந்நாட்டிற்கு வருகை தருபவர்களின் நலன் கருதி குடிவரவு சுகாதார பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட உள்ள இந்த பிரிவிற்கு சுகாதார அமைச்சரது பங்களிப்பும் கிடைத்துள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் கம்பா விக்ரமாராய்ச்சி ஆயுர்வேத பீடத்திற்கு புதிய கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. அரசு மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களின் கடன் விண்ணப்ப பத்திரங்கள் மும்மொழியிலும் அச்சிடப்பட்டிருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடன் மற்றும் தவணை அடிப்படையில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது கைச்சாத்திடும் ஒப்பந்த பத்திரங்கள் மற்றும் பிணை ஆவணங்கள் ஆங்கில மொழியில் மட்டும் வழங்கப்படுவதனால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். ஆகவே இந்த ஒப்பந்த மற்றும் பிணை ஆவணங்கள் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் தயாரிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார். அரச மொழி கொள்கைக்கு இணங்க அனைத்தின மக்களுக்கும் ஆவணங்கள் அவர்களது மொழியிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் என அரசியல் யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே ஆங்கில மொழியில் மட்டும் ஆவணங்கள் விநியோகிக்கப்படுவது தவறான விடயம் என்றும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. திருகோணமலை மாவட்டத்தில் இயங்கி வந்த மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் மாகாண காரியாலயம் மட்டக்களப்பில் திறந்து வைக்கப்பட்டது. மாகாண பணிப்பாளர் திருமதி கருணைநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் ALM அத்தாவுல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இதனை திறந்து வைத்தார். மாகாண முதலமைச்சர் சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மக்கள் சீன குடியரசின் அரசியல் ஆலோசனை குழுவின் உபத்தலைவர் ஷேங் மேயின் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் சபாநாயகர் சமல் ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது. தாமரை தடாகம் கலையரங்கின் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இவர்கள் வருகை தந்துள்ளனர். அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவும் இந்த சந்திப்பில் இணைந்திருந்தார். கிழக்கு மாகாண முதலமைச்சரின் நிதி ஒதுக்கீட்டில் அம்பாறை பாணவ தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களுக்கு கணினிகள் வழங்கப்பட்டன. பாடசாலை அதிபர் ஜி தயாபரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் சிவனேசுத்துறை சந்திரகாந்தன், பாராளுமன்ற உறுப்பினர் PH பியசேன உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு கணினிகளை வழங்கி வைத்தனர். கிழக்கு மாகாணத்தின் 42வது ஆயுர்வேத மத்திய மருந்தகத்தை மாகாண அமைச்சர் MA சுபைர் திறந்து வைத்தார். ஆயுர்வேத திணைக்கள பணிப்பாளர் டாக்டர் ராஜேஸ்வரி தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. பக்க விளைவுகளற்ற மூலிகை மருந்து வகைகளை பெற்றுக் கொள்ள முடியும்.
இங்கு பக்க விளைவுகளற்ற மூலிகை மருந்து வகைகளை பெற்றுக் கொள்ள முடியும். கிண்ணியா வைத்தியசாலைக்கு 1,30,00,000 ரூபாய் அபிவிருத்தி பணிகளுக்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக எடுத்து வரப்பட்ட ஒரு தொகை மரக்குற்றிகள் பொலனறுவை மினிபே பகுதியில் கைப்பற்றப்பட்டன. மினிபே மகாயாய பகுதியில் இந்த மரக்குற்றிகளுடன் லொரியும் கைப்பற்றப்பட்டதாக அசலக்க போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட லொரியின் சாரதி இதனுடன் சம்பந்தப்பட்டவர்களின் தகவல்களை போலீசாருக்கு வழங்கினார். யாழ் உடுவில் மகளிர் கல்லூரியின் ஒளிவிழா கல்லூரி அதிபர் ஷிராணி மில்ஸ் தலைமையில் நடைபெற்றது. தென்னிந்திய திருச்சபையின் ஓய்வு பெற்ற பேராயர் கலாநிதி ஜெபனேசன் உள்ளிட்ட அருட்தந்தையர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். கல்லூரி மாணவர்களினால் கிறிஸ்துமஸ் கரோல் கீதங்கள் இசைக்கப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மன்னார் அரசாங்க அதிபர் சரத் ரவீந்திர தலைமையில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திலிருந்து வருகை தந்த குழுவினர் இது தொடர்பாக ஆராய்ந்தனர். அனர்த்தங்களை குறைக்கும் நோக்கிலான செயற்திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பாகவும் இங்கு ஆராயப்பட்டது. திருக்கோவில் பிரதேசம் இன்று பல்வேறு துறைகளிலும் அபிவிருத்தி கண்டு வருவதாக பிரதேச சபை தவிசாளர் வி புவிதராஜன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியுடன் யுனெப்ஸ் நிறுவனத்தினால் 4,50,00,000 ரூபாய் செலவில் திண்மக்கழிவு முகாமைத்துவ பிரிவிற்கான புதிய கட்டிடம், சூழல் மீள் நிர்மாண நிகழ்ச்சி திட்டம், பிரதேசத்தில் கூட்டப்படுகின்ற கழிவுகளை கொண்டு சேதன பசலை உற்பத்தி செய்யும் நிலையம் என்பன அமைக்கப்பட்டுள்ளன. சேதன பசலை உற்பத்தி மூலம் மாதம் ஒன்றுக்கு 8,000 தொன்